ஹாய் ஆல், வெல்கம் டு விபி டேரக்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலோட யூனிவர்ஸ் மெசேஜ் அண்ட் முருகன் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பைல் 1 அண்ட் பைல் 2 சூஸ் பண்ணணும். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு முருகன் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் சவால்களை சந்திச்சிட்ருக்கலாம். யாருனால அப்படின்னா ஃபேமிலி, இல்லை சுற்றி இருக்கிறவங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னால் நிறையா சேலஞ்சஸை சந்திச்சிட்ருக்கலாம். அதிக பொறுப்புகளை இவங்க தலை மேலே தானே தூக்கி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் போராடிட்டுருக்கிற சில விஷயங்கள், சில காரியத்துக்கு இது சரியான நேரம் இல்லை அப்படின்றதும், கொஞ்சம் சவால்களை சந்தித்து தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பழகுறவங்க கிட்ட, இல்லை உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு ரிட்டன் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு ஒரு அதிருப்தியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கலாம். அதனால அவங்கக்கிட்ட சண்டை சச்சரவுகள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அவங்க உங்களை பேசினாலும் கூட நீங்கள் சைலண்ட்டாக போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தேவையற்ற பழிவாங்கல், தேவையற்ற அவங்கள திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முருகரோட மெசேஜ் நம்பிக்கையும் பொறுமையோடு இருந்தால் இன்னும் சிறிது காலத்தில் உங்களோட கோரிக்கையாகட்டும், உங்களோட காரியங்கள், நீங்கள் சேலஞ்சை சந்திச்சிட்ருக்கீங்கல்ல, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு முருகனோட மெசேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு முருகரோட மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க இப்போ பார்த்திங்கன்னா அன்ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் சிரமமான சூழ்நிலைகளை சந்திச்சிட்ருப்பாங்க. நம்பிக்கை இழந்து தன்னம்பிக்கையை இழந்திருப்பாங்க அப்படின்றத கூட இண்டிகேட் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் மித்தவங்களுக்காக நீங்கள் போய் நின்று நிறைய ஹேட்டிங் ஆகிருக்கீங்க அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் மோடில் கூட நீங்கள் இருப்பீங்க. கொஞ்சம் அதாவது முக்கியமான விஷயங்களுக்கு இப்போ ஒத்தி போடுறது நல்லது. எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் டிப்ரெஷனில் தான் இருக்கீங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வரும். அது எது எது அப்படின்னா, தொழில், இல்லை பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. மேபி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது கண் சம்மந்தமான நோய்கள் கூட ரீசண்டாக வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தால் நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த உடல் உஷ்ணங்களால் வந்திருக்கலாம் டிப்ரெஷன் ஆகிறதுனால. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லி முருகர் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாரு. மோஸ்ட்லி நீங்கள் கண்ணு பிரச்சனைனால பாதிக்கப்படலாம் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க. ஸோ கண்ணில் சின்ன பிரச்சனைனாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, இது எல்லாமே டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் மூலியமாக முருகர் மெசேஜ் கொடுக்குறாங்க. இந்த கருத்துக்கள் இது உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம சேனல் விபி டேரக்ட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.